இன்றைக்கு இயேசு உங்கள் குறை என்னன்னு கேட்க வரல, உங்கள் பற்றாக்குறை என்ன அப்படின்னு கேட்க வரல, உங்கள் குறை தீர்க்கவும் வரல. உங்ககிட்ட அவர் கேட்டால் நம்மளும் பக்கமாக எழுதிடுவோம். இவ்வளோ குறை இருக்குது தேவனே என் வாழ்க்கையில், எப்படி வாழ்கிறது, இவ்வளோ குறைய வச்சுட்டு யாராவது வாழ முடியுமா அப்படின்னு பக்கமாக எழுதி கொடுத்துருவோம். அவருக்கும் எல்லா குறைகளும் தெரியும், உங்ககிட்ட இருக்கிற அத்தனை குறைகளும் தெரியும். இப்போ எதுக்கு தான் இயேசு வந்திருக்காருங்க? எதுக்கு இயேசு வந்திருக்காருன்னா, உங்ககிட்ட கேட்காமலேயே நிறைவை கையில் கொடுத்துட்டு போக போகிறார். நிறைப்பதற்காக தான் வந்திருக்காரு. என் பிள்ளைங்கக்கிட்ட எக்கச்சக்க குறைகள் இருக்குது, அது தெரியும், நான் கேட்க போகிறதில்ல, நான் நிறைக்க தான் வந்திருக்கேன்றார். நிறைவாக்குவார். உங்களை நிறைப்பதற்காக தான் உங்ககிட்ட இன்றைக்கி வந்திருக்கார். உங்கள் குறைவுகளை சரி பண்ணுவதற்காக உங்களை நிறைப்பார். உங்கள் கை நிறைய கொடுக்குறாருங்க. பத்தலையா? உங்கள் மனசு நிறைய கொடுக்குறாரு. ஒவ்வொரு மனசுலேயும் ஒவ்வொரு இது இருக்கும்ல, இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு. அதனால் உங்கள் மனசு நிறைய கொடுத்துட்றாரு. கை நிறைய கொடுக்குறாரு, மனசு நிறைய கொடுக்குறாரு. உங்களை நிறைவாக்கிட்டு போயிடுறாரு. அப்போ உங்களுக்கு உங்கள் குறைவுகள் எல்லாமே நிறைவாயிடும். உங்களை அவர் என்ன பண்ணுவார்? நிறைப்பதனால குறைன்னு ஒன்று இருக்கவே இருக்காதுங்க. குறைவே இருக்காது, எல்லாத்தையும் நிறைச்சிட்டு போயிடுவார். உங்கள் மனசு நிறைய நிறைப்பார், உங்கள் கை நிறைய நிறைப்பார். அதனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வருவார், நிறைப்பதற்காக வருவார்.